போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாத தன்மைக்கு காரணமே பெரும்பாலான ஜோதிடர்கள் விதவிதமான நவரத்தின கற்களை பரிந்துரை பண்றாங்க. ருத்ராட்சம் போட்டால் இந்த பிரச்சனை சரியாகும், துளசி மணி மாலை போட்டா இந்த பிரச்சனை சரியாகும், அல்லது இந்த எந்திரத்தை வாங்கி பூஜை செய்தால் சரியாகும். உண்மையிலே சொன்னா ஒருவருக்கு பண பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தாலும் அவர் ருத்ராட்சத்தை போடுவதாலோ துளசி மணி மாலையை போடுவதாலோ எந்த விதமான பரிகாரம் என்றால் இந்த நவரத்தின கல்லை போடுவதோ ருத்ராட்சம் போடுவதோ அல்ல. அந்த பரிகாரம் எந்த ஒவ்வொரு ராசியிலையும் 50 லட்சம் பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதே 12 ராசி தான். அப்போது அவர்கள் இந்த கோச்சாரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவர் முழு பலனையும் அடைய முடியாது. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாகவே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாத தன்மைக்கு காரணமே பெரும்பாலான ஜோதிடர்கள் விதவிதமான நவரத்தின கற்களை பரிந்துரை பண்ணுறாங்க. சிலரோ ருத்ராட்சம் போட்டால் இந்த பிரச்சனை சரியாகும், துளசி மணி மாலை போட்டால் இந்த பிரச்சனை சரியாகும், அல்லது இந்த எந்திரத்தை வாங்கி பூஜை செய்தால் சரியாகும். உண்மையிலே சொன்னால் ஒருவருக்கு பணப்பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தாலும் அவர் ருத்ராட்சத்தை போடுவதாலோ துளசி மணி மாலையை போடுவதாலோ எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. இது ஒரு தவறான நம்பிக்கை தான். அந்த ஜாதகத்தில் உள்ள அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கு தான் விதி வேலை செய்யுமே தவிர இந்த ருத்ராட்சம் போடுவதாலோ நவரத்தின கற்களை போடுவதாலோ மாற்றங்கள் ஏற்படாது. அதுபோல் மாற்றங்கள் ஏற்பட்டது போல் தோன்றினாலும் அது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை தான். பரிகாரம் என்றால் இந்த நவரத்தின கல்லை போடுவதோ ருத்ராட்சம் போடுவதோ அல்ல. அந்த பரிகாரம் எந்த தவறை நாம் செய்தோமோ அதற்கான சரியான விலையை கொடுப்பது தான் பரிகாரம். பொதுவாக ஒரு போக்குவரத்தில் விதிமீறல் பண்ணுறோன்னா அதற்கான அபராத தொகையை கட்ட வேண்டும். அதுபோல் நாம் யாருக்காவது தீங்கு இழைத்திருந்தால் அந்த தீங்கு நம்மளை வந்து சேரும். ஏன்னா இது எந்த வினையாக இருந்தாலும் அது எதிரொலி தான். நாம் பேசும்போது திரும்ப நம்ம ஒலியே திரும்பி வருவது போல் செய்த பாவம் நமக்கு திரும்பி வரும். அப்போது பாவத்தை தான் தீர்க்க வேண்டுமே அல்லாமல் இந்த நவரத்தினங்களோ ருத்ராட்சமோ துளசி மணி மாலையோ அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாகாது. நாம் ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கான அபராதமோ தண்டனையோ அதை அனுபவித்தால்தான் அந்த பிரச்சனை தீர்மே அல்லாமல் மற்ற வெளி பொருட்களால் அந்த தண்டனையை சரி செய்ய முடியாது. காரணம், ருத்ராட்சம் போட்டால் உடலுக்கு நல்லது என்று சொன்னாலும் ஒத்துக்கலாம், துளசி மணி மாலை உடலுக்கு நல்லது ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் இது வாழ்க்கை பாதையை மாற்றுமா என்றால் மாற்றாது. வெளியில் போலியாக டாம்பீகமாக தான் ஆன்மீகத்தை சேர்ந்தவன் என்பதை காட்டிக்கொள்வதற்கு வேண்டுமானாலும் அது உபயோகமாகுமே தவிர, காரணம் ருத்ராட்சம் துளசி மணி மாலையெல்லாம் போட்டால் இவர் அதிகமான ஆன்மீகத்தில் இருக்கார் என்ற ஒரு தோற்றம் உண்டாகும். ஆனால் அது எந்த விதத்திலையும் புதிதாக ஆன்மீக உணர்வை வளர்க்காது. ஏனென்றால் இது உடலை சார்ந்தது. ஆன்மீகம், சந்தோஷம், மன வளர்ச்சி இதெல்லாம் மனதை சார்ந்தது. உடலில் போடக்கூடிய ருத்ராட்சமோ துளசி மணி மாலையோ மனதை எப்படி மாற்றும்? மனது அளவிலேயே அவர் மாற்றம் அடைந்தால்தான் அவருக்கு பரிகாரமாக அமையுமே தவிர புற விஷயங்களால் அவருக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஆக எது குறைபாடு இருக்கிறதோ, எந்த கிரகத்தின் குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாடை நீக்கினால் சரியாகும். பொதுவாகவே செவ்வாய் தோஷம் என்று ஒரு தோஷம் உண்டு. இந்த செவ்வாய் தோஷம்
இருக்கக்கூடிய 2 பேர்களை திருமணம் செய்து வைத்தால் செவ்வாய் தோஷம் போய்விடும் அல்லது பாதிப்பு குறையும். இது ஜோதிடர்கள் சிலருடைய அணுகுமுறை. தோஷம் என்றால் என்ன? ஒரு குருடர் இருக்கிறார். அப்போது குருடருக்கு கண் தெரியக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டுமா, இல்லை குருடருக்கு குருடரையே கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? பொதுவாக தோஷமுள்ள ஜாதகத்தோடு சேர்க்கணும் என்பது ஒரு அணுகுமுறையாக இருக்குது. ஆனால் அது தவறானது. காரணம், 2 பேருக்குமே தோஷம் இருந்தால் அந்த குடும்பமே தோஷத்துக்கு ஆளாகும். ஒருவருக்கு தோஷம் உண்டு, இன்னொருவருக்கு தோஷம் இல்லாமல் இருந்தாலாவது பாதிக்கு பாதி தோஷம் குறையும். அந்த தோஷம் சரியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆக ஜோதிடர்கள் தங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கணும். பொதுவாகவே ஜோதிடர்கள் சொல்லும் போதே சமீப காலத்து நிகழ்வுகளை சொல்வது தான் நல்லது. 20 வயதில் வாலிபன் வரும்போது அவனுக்கு அடுத்த 5 வருடங்களில் என்ன நடக்கும் இதை சொல்கிறது தான் ஜோதிடம். அது இல்லாமல் இந்த விஞ்ஞானிகளைப் போல 100 மில்லியன் வருடம் கழித்து ஒரு விண்கல் பூமியை மோதும், பூமி அழிந்து போகும். இந்த அறிக்கையால் யாருக்காவது பிரயோஜனம் உண்டா? 100 மில்லியன் வருடம் கழித்து நாம் வாழவே போகிறதில்லை. அல்லது நம்முடைய தீர்ப்பு அல்லது ஆராய்ச்சி 100 மில்லியன் வருடம் கழித்து வருபவருக்கு தெரியவே போகிறது. ஆக சமீபத்து நிகழ்ச்சியை சொல்வது தான் ஒரு ஜோதிடருடைய கடமை. அதற்காகவே வருட பலன் என்ற ஒரு பிரிவு இருக்குது ஜோதிடத்தில். அதுக்கு பேர் தாஜிகா முறைன்னு பேர். அந்த தாஜிகா முறையில் ஒரு பிறந்த நாள் நடக்கும்போது எந்த லக்னம் உதயமாகிறதோ, அதாவது சூரியனுக்கு அருகில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம், அதே கட்டத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம், சந்திரனுடைய பாகையில் சந்திரன் இருக்கக்கூடிய காலம், அப்பொழுது உதயமாகக்கூடிய லக்னம் அதுதான் வருட பலனை தீர்மானிக்கும். அப்போது அதுதானே லக்னமாக எடுத்துக்கணும். அதுபோல் சொல்லும்போது ஒருவருக்கு அந்த வருடம் நிகழக்கூடிய நிகழ்வுகளை மிக மிக துல்லியமாக சொல்லலாம். சில அணுகுமுறைகளெல்லாம் மாற்றிக்கொண்டால் இந்த ஜோதிட விஞ்ஞானம் மிக மிக பெரிய அளவில் மக்களால் மதிக்கப்படும். இல்லை என்றால் அவர்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இவர்களே, அதாவது ஜோதிடம் பார்க்க வருபவர்களே, சூரியன் இந்த இடத்தில் இருக்கிறார் 2ஆம் இடத்தில், சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், இது போல் சொல்லாமல் இருப்பது நல்லது. காரணம், இந்த சூரியன் 2இல் இருக்கிறது, சந்திரன் 3இல் இருக்கிறது, 6இல் குரு இருக்கிறது, இதை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த விதமான ஜோதிடமும் சொல்லவே முடியாது. அது எந்த ராசி, அது எந்த பாகை, கலை, விகலை, இதையெல்லாம் பகுத்து பார்த்தா தான் அந்த சூரியனுடைய பலம் என்ன, அந்த சூரியன் நமக்கு நல்லது செய்வாரா இல்லையா. இதே போல் தாராபலம் பார்க்கணும். நட்சத்திரங்கள், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், புக்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்தரநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், இதையெல்லாம் பகுத்து ஆராய்ஞ்சாதான் ஒருவருக்கு முழுமையான துல்லியமான பலனை சொல்ல முடியும். பொதுவான பலனை நம்பினால் நமக்கு ஏமாற்றம் தான் வரும். பொதுவாகவே இந்த வருடம் 4 ராசிக்கு கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படுகிறது. அது அந்த 4 ராசியில் ஒவ்வொரு ராசியிலையும் 50 லட்சம் பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதே 12 ராசி தான். அப்போது அவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். அந்த அதிகமான எதிர்பார்ப்பை தவிர்த்து விடுங்க. எது நடக்குமோ அதை மட்டும் சொன்னால் போதும். இந்த கோச்சாரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவர் முழு பலனையும் அடைய முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து.